ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கதிரேசனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. இந்த சுடர் பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்னால சுடரோட மொத்த கதையுமே முடிய வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ரகு கிட்ட எப்படியாச்சும் வந்து இந்த கல்யாணம் மறுபடியும் நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு மல்லி செத்தா மட்டும் தான் இத முடியும். ரகு என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஃபோன் பண்ண வர்றா. ஃபோன் பண்ண வந்ததுமே வந்துட்டு ரகுட்ட வந்து கேட்குறா. ரகு என்ன ஆச்சு? நான் தான் சொன்னேனே, அவள போட்டு தள்ள சொன்னேனே, என்ன ஆச்சு? அப்படின்ற மாரி கேட்க, இவன் வந்து பேசிட்டு இருக்கவும், அந்த அந்த இதுல எதிர்பாராதமா வந்த கதிரேசன், "யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? போட்டு தள்ளிட்டியான்னுலாம் கேட்குறா. என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்பவே குழம்பி போய் கிட்ட வந்து பார்க்குறாரு. யார்ட்ட தான் இவ பேசிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா தான் தெரியுது, இவ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. இத வந்து அவரால ஏத்துக்கவே முடியல. "என்னடா இது? நம்ப பொண்ணா இது? இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப வந்து ஷாக் ஆயிறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு சுத்தமா புரியல. உடனே வந்துட்டு, "ஆ இந்த கல்யாணம் நடந்தா மட்டும் தான் ரகு நம்ப வந்துட்டு ஃபுல்லா வந்து செட்டில் ஆக முடியும். இல்லன்னா வந்து அவ்வளோதான். மொத்தமும் முடிஞ்சிடும்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன செட்டில் ஆகும்?" அப்படின்ற மாரி கதிரேசன் ரொம்பவே வந்து ஆர்வமா வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு சொல் அம் அப்பதான் இவளே எல்லா உண்மையும் சொல்றா. நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் ரகு. இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சு போயிடுச்சு அப்டின்னா, கதிரேசனோட மொத்த சொத்தையும் திருடிட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். ஆனா கடைசில இப்படி ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ரகு. எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, ஆமா சுடர். நான் கூட ரொம்பவே வந்து கனவு காண்டுட்டு இருந்தேன். எப்படியாச்சும் வந்துட்டு இது மட்டும் முடிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ப ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆயிட்டு அவங்கவங்களும் காச பைசல் பண்ணிட்டு போயிடலான்னு நெனச்சேன். கடைசில இப்படி எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்ற மாரி சொல்ல, ரொம்பவே ஷாக் ஆயிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே வந்து குழப்பத்தோட, என்னடா இது நம்ப பொண்ணு தானா இது? அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடயே இருக்கவுமே, அப்ப நீ உண்மையாலுமே வந்துட்டு சுடர் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் தானா? அப்ப மல்லி சொன்னது எல்லாம் கரெக்ட் தானா? அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் கதிரேசனுக்கு தெரிய வருது. நம்ம இவ்ளோ நாளா இப்படி முட்டாள்தனமா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. என்னடா இது? இப்படி போய் நடந்துக்கிட்டோமே! நம்ப நம்ப பொண்ணுன்னு நெனச்சையில தாங்கு தாங்குன்னு தாங்குனோம். கடைசில இவ நம்ப பொண்ணே கிடையாது. நம்ப பொண்ணா இருந்தா, நம்பள்ட்ட இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓடுவாளா? இவ அப்ப உண்மையாலுமே வந்து வேற ஒருத்தி தான் போல. இதுக்கு மேல நம்ப வந்து இப்படியே விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அமைதியா இருக்காரு. அவருக்கு தலையே வெல வெலன்னு ஆயிடுது. அப்போ இவ நம்ப பொண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த 50,00,000த்த எடுத்தது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றாரு. ஆனா, அவர் எல்லாத்தையும் காதுல வாங்குனதுல அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. உடனே நிஷாவ கூப்பிட்டு, "நிஷா நம்ம இப்படி போய் ஏமாந்துட்டோமேம்மா" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன்பா என்னாச்சு? எதனால இப்படி சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, உங்க அக்காவே கிடையாதும்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னப்பா சொல்றீங்க? என்னென்னமோ சொல்றீங்களே! தெளிவா சொல்லுங்கப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா, உங்க அக்கா வந்துட்டு ரேணுகா கிடையாது" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னப்பா குழப்பிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா உங்களால சொல்ல முடியாதான்னு சொல்ல" இல்ல. அவ நேர்ல பேசினது எல்லாத்தையுமே நான் காதுல வாங்கிட்டேம்மா. அவ மல்லி சொன்ன மாரி சுடர் தான். நம்ப ரேணுகா கிடையாது அப்டின்ற மாரி சொல்லி, ரொம்ப வந்து ஃபீல் பண்றாரு. என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்களே அப்டின்னு சொல்லிட்டு, இப்பதாம்மா ஃபோன்ல எல்லாத்தையுமே வந்துட்டு காதுல வாங்குனேன். அவ யார் கூட வந்து பேசிட்டு இருந்தா, அத கேட்டு என் மனசே வந்து சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சுமா நிஷா அப்டின்ற மாரி சொல்ல, எல்லாத்தையும் சொல்றாங்க. "உண்மையாப்பா? நீங்க சொல்றது உண்மையா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமாம்மா. நான் சொல்றது உண்மைதான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன முடிவெடுக்கிறது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அவர் ரொம்ப வந்து மனசுடைஞ்சு போகவுமே, எனக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு, "சுத்தமா தெரியலம்மா. நீ தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா குடுக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லி முடிவுக்கு வராங்க. இதனாலவே வந்துட்டு அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான் இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. நம்ம மல்லிய நம்பாம விட்டது ரொம்ப பெரிய தப்பா போயிடுச்சுமா கடைசில. மல்லி சொன்ன மாரி தான் வந்து ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்லவுமே, எனக்கு என்ன நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்ன பண்றது போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு மனசே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, எனக்கும் தாம்மா ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ கவலையே படாதப்பா.
நான் வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படிம்மா இதுக்கு மேலே சரி பண்ண முடியும்? எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சே. நம்ம புள்ளன்னு நினச்சி வச்சா அவள் வந்து கடைசியில் இப்படி இவ்வளோ மோசமாக நடந்துப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலையேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா. அவள் இவ்வளோ மோசமாக நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேலே அவளை இந்த வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா, ரொம்ப தப்பு, விட்டுலாம். இதுக்கு மேலே அவள் நமக்கு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன சொல்கிறது போகிறதுன்னு தெரியாமல் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போயாச்சும் உண்மை தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்களோ அவங்கள மடை கமிக்கமே சொல்லிட்டு போங்க. அப்போதான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அதை குறித்து நடக்க போகுது மல்லி படாரு மன்னிப்பு கேளு. ஏன் உலக கிளம்புடியா? இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் என்ன பண்ண போகிறோம்? யாரோட இன்ஸ்டாகிராம்? ஓஹோ, அது இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம். அதுக்குள்ள 30 ஃபாலோவர்ஸ்.